Hello everyone, I am Ranjith Kumar and welcome to my channel. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் ரொம்பவே ஒரு பாப்புலரான டாபிக்னு சொல்லலாம். கம்யூனிசம் வெர்சஸ் கேபிட்டலிசம், which works better. இந்த டாபிக் வந்துட்டு பல பேர் வந்துட்டு பேசி முடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ்ல கண்ணோட்டத்தை வந்துட்டு கொடுக்க ட்ரை பண்ணிருக்கேன் இந்த வீடியோல. I hope you will find this video interesting and useful. ஸோ சில வருஷங்களுக்கு முன்னாடி கத்திங்கிற படத்துல விஜய் வந்துட்டு கம்யூனிசம் பத்தி ரொம்ப அழகா வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற அடுத்த இட்லி இன்னொருத்தவனோட இதுன்னு ரொம்ப கம்யூனிசம் பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. நான் என்னால் பிடிச்ச வரைக்கும் கேபிட்டலிசம் பற்றி சொல்கிறேன். அவ்வளோ சிம்பிளாக இல்லைனாலும் எதை என்னால் பிடிச்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். கேபிட்டலிசம்ங்கிறது ஒரு ஆள் ஒரு வியாபார வாய்ப்பை பார்க்குறாரு, ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து அவரை பயன்படுத்தி அந்த பிஸ்னஸ் அவருடைய வியாபாரத்தை உருவாக்கி அவர் கீழே நிறைய பேர் ஆளுக்கு வச்சு நல்லா வேலை வாங்கி நல்லா சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அவர் நல்லா முன்னேறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மேபி அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அவர் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு சரிசமாக பிரித்து கொடுக்கணுங்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. ஹீ கேன் கீப் மணி, மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் மணி. அவருக்கு வந்து கீழே பாருங்க அளவு ஒரு மினிமம் சேலரி மட்டும் கொடுத்து விலைக்கு வச்சிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு கேபிட்டலிசம். ஸோ கம்யூனிசம் வந்துட்டு எவ்வளோ அழகா இருக்கு. சிம்பிளாக வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாமே கிடைக்குது, எல்லாருக்கும் ஈக்குவலாக கிடைக்குது. ஏன் வந்துட்டு அந்த மாடல் வந்துட்டு பல கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க? ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் வந்துட்டு ஏன் பொருளாதாரத்தில் ரொம்பவே பின்தங்கி இருக்கு? வேரஸ் கேபிட்டலிசம் ஃபாலோ பண்ணுற நாடுகள் வந்துட்டு எப்படி பொருளாதாரத்தை ரொம்பவே வளர்ச்சி அதிகமாக இருக்கு. ஈவன்தோ வந்துட்டு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிச் அண்ட் புவர், இந்த கேப் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தாலும், பொருளாதார ஏற்றத்தாழ்வு ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் ஏன் வந்துட்டு பல நாடுகள் வந்துட்டு கேபிட்டலிசம் வந்துட்டு மாடல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் USA, இந்தியா, கனடா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், லண்டன், கிரேட் பிரிட்டன், ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசம் மாடல். வேற வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் மட்டும் தான் வந்துட்டு கம்யூனிசம் மாடல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு சில பேர் வந்துட்டு சைனாங்கிறது கம்யூனிஸ்ட் கண்ட்ரி தானே, அவங்க கம்யூனிஸ்ட் மாடல் தானே ஃபாலோ பண்ணுறாங்க, கம்யூனிசம் மாடல் தானே ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க மட்டும் வந்துட்டு பொருளாதாரத்தை ரொம்பவே வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். பட் அகெயின் உண்மையாக சொல்லணும்னா அவங்க வந்துட்டு கம்யூனிசம் மாடல் வந்து ஃபாலோ பண்ணலாம். அவங்க ஃபாலோ பண்ணுற மாடலோட பேர் வந்து ஸ்டேட் கேபிட்டலிசம். அதாவது அவங்க ஃபாலோ பண்ணுறது கேபிட்டலிசம் மட்டும்தான், பட் இட் இஸ் ப்ரொடெக்டட் பை தேர் ஓன் ஸ்டேட். அதாவது அவங்க பிஸ்னஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும், அவங்களுடைய கண்ட்ரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால தான் கூகுளோ, ஃபேஸ்புக்கோ, அமேசானோ வந்துட்டு அந்த கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டு என்ட்ரே ஆக முடியல. ஸோ அவங்களுடைய ஓன் வெர்ஷன்ஸே இருக்கும். கூகுளுடைய இங்கே வந்துட்டு சைனாவில் வந்துட்டு பைடு, அமேசானுக்கு இங்கே வந்துட்டு அலிபாபா, வாட்ஸ்அப்னா இங்கே வந்துட்டு WeChat அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓன் பிஸ்னஸை தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவங்க குரோவும் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்டேட் கேபிட்டலிசம். வேற வந்து நார்மல் கேபிட்டலிசம்ங்கிறது வந்து யூஸ்வலாக இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்லும் ஃபாலோ பண்ணுற மாடல் தான். US, இந்தியா, யார் வேணா வந்துட்டு எங்கே வேணா போயிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஏன் வந்துட்டு விச் ஒர்க்ஸ் பெட்டர், கம்யூனிசம் ஆர் கேபிட்டலிசம், விச் ஒர்க்ஸ் பெட்டருங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சே ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. கிளாஸ்ல வந்துட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த கிளாஸ்ல வந்துட்டு கிரேட் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாங்க, Aல இருந்து F வரைக்கும். A being the highest, Fனா ஃபெயிலர். திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு கிளாஸ் டீச்சர் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இன்னில இருந்து நம்ம வந்துட்டு புதுசாக வேற மாடல் வந்துட்டு ஃபாலோ பண்ண போறோம் கிரேட் சிஸ்டம்ல. ஸோ எல்லாரும் வாங்குற மார்க்ஸ் வந்துட்டு ஆவரேஜ் அவுட் பண்ணி அந்த கிரேடை தான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து அசைன் பண்ண போறோம். டோட்டல் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் வந்துட்டு எல்லாம் ஈக்குவலான ஒரு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆவரேஜ் எடுத்து பார்க்குறாங்க, B வருது. எல்லாருக்குமே B வந்து B கிரேட் அசைன் பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு E கிரேடும் F கிரேடும் எப்பயுமே வாங்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ பரவாயில்ல, படிக்காமலே நமக்கு B கிரேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. வேற எப்பயுமே A கிரேட் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க, கடுப்பாகுறாங்க. நம்ம எவ்வளோ படிச்சோம் வந்துட்டு நமக்கு கிரேட் வர மாட்டேங்குது, கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதில் ஆவரேஜ் கிரேடு வந்துட்டு D வருது. ரீசன் சிம்பிள், எப்பயுமே A கிரேட் வாங்குற பசங்க வந்துட்டு எஃபர்ட் கம்மியாக போடுறாங்க. எதுக்கு நம்ம எவ்வளோ படிச்சுக்கிட்டு எப்படி வந்துட்டு கம்மியாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரியாக படிக்க மாட்டாங்க, கம்மியாகுது, D கிரேட் வருது. நெக்ஸ்ட் டெஸ்ட் வருது, தேர்ட் டெஸ்ட். இதில் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்பவே டிமோட்டிவேட் ஆடுறாங்க, இன்க்ளூடிங் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். டாப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே டிமோட்டிவேட் ஆடுறாங்க. எதுக்கு படிக்கணும், அவசியமே இல்லையே,
அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு போயிடுது. வேற E&F ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே போல தான் இருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு ஆவரேஜ் எடுத்து பார்க்காங்க, F வருது, எல்லாருமே ஃபெயிலு. ஸோ மறுபடியும் இந்த தடவை வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க டீச்சர்ட் வந்து இல்லை இந்த மாடல் வந்து எங்களுக்கு பிடிக்கல, வேணாம், நம்ம பழைய மாடலுக்கே போவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது எந்த மாடலுங்கிறது. ஸோ பழைய மாடலுக்கு போகலாங்கிறது வந்துட்டு கேபிட்டலிசம் மாடல், வேற புது மாடல் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆன மாடல் வந்துட்டு கம்யூனிசம் மாடல். ஸோ இதே தான் வந்துட்டு பல நாட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி சில நாடுகள் வந்துட்டு ஃபெயில் ஆகி கேபிட்டலிசம் மாடலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு, ஹியூமன் ஃபேக்டர், அதாவது மனித இயல்பு, கிரீடு, அதாவது பேராசை. ஸோ அந்த பேராசைங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான டிரைவிங், கேபிட்டலிசமுக்கு டிரைவிங் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம். அதாவது நான் இன்னும் நிறைய மார்க் வாங்கணும், இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் வந்து நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய வீட்டை கட்டணும், இன்னும் அதே மாதிரி இன்னொரு பெரிய வீட்டை கட்டணும் அப்படிங்கிற அந்த எல்லா மனுஷங்கிட்டையும் வந்துட்டு இந்த பேராசை, கிரீடுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது ஒரு விதத்தில் நல்லதுன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த கிரீடு தான் வந்துட்டு இந்த கேபிட்டலிசம் வந்துட்டு டிரைவ் பண்ணுது. அதனால தான் வந்துட்டு நிறைய நாடுகள், பல நாடுகள் வந்துட்டு இந்த கேபிட்டலிசம் மாடல் வந்துட்டு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போய்கிட்டு இருக்காங்க. அகைன் இட் டிபெண்ட்ஸ், இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறது வந்துட்டு இட் இஸ் டிபேட்டபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்காக வந்துட்டு கம்யூனிசம் மாடலே வந்துட்டு ஃபெயிலியரா, அது வந்து எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்டில் இட் ஒர்க்ஸ் இன் சம் கேசஸ். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன கம்யூனிட்டியாக இருக்கும். அதாவது லட்சம் ஒரு மலை கிராமத்தில் வாழ்கிற ஒரு சின்ன பழங்குடி மக்கள், ஒரு 50 பேர் தான் 60 பேர் தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் ரொம்பவே நல்லாவே தெரியும். அவங்க பண்ணுற தொழில் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தொழில் தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த மாடல் வந்துட்டு கம்யூனிசம் மாடல்னு சொல்லலாம். ஸோ கம்யூனிசம் மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மேஜரான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, ரொம்ப சின்ன கம்யூனிட்டியாக இருக்கணும். 50 பேர் 60 பேர் எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியணும், எல்லாருக்கும் எல்லாரும் தெரியணும். அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ப்ளஸ் அந்த கம்யூனிட்டி க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 50ங்கிறது 100, 200, 500, 1000 ஆகுறப்போ 1000 யாருக்கும் யாரை பற்றியும் தெரியலனா, எனக்கு இன்னொருத்த பற்றி தெரியலனா, அவனுக்காக நான் என்ன உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்துட்டு கம்யூனிசம் வந்து ஃபெயில் ஆகுது, கேபிட்டலிசம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கம்யூனிசமுக்கும் கேபிட்டலிசமும் இருக்கிற டிஃபரன்ஸ். எங்கே வந்துட்டு கம்யூனிசம் ஒர்க் ஆகுது, எதனால வந்துட்டு கம்யூனிசம் வந்துட்டு ஒர்க் ஆகுது, எங்கே கம்யூனிசம் ஒர்க் ஆகுது, எங்கே வந்து கேபிட்டலிசம் வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு மெயின் ரீசனால தான் வந்துட்டு கம்யூனிசம் ஒரு கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாததுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு கம்யூனிசம் அண்ட் கேபிட்டலிசம் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். எதனால் வந்துட்டு எது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கேன். If you find this video interesting, please share it with your friends and families. And thanks for watching this video. Hope I didn't waste your time today. Thanks again for watching this video. Bye bye.